ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை மிரட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா அதிரடியாக களம் இறங்கினா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்லியோட விஷயத்தில் எதுக்குமே தலையிடக்கூடாது, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், தேவையில்லாத நீங்கள் மல்லியோட விஷயத்தில் தலையிட்டு உங்கள் மூக்கை உடச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாங்க. மல்லிக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்காத போகிறேன், அவ கூட சேர்ந்து வாழ்கிறேன் வாழாத போகிறேன், நீங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக தான் வந்திருக்கீங்க, அது அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. என்ன தம்பி, நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றது உன் அக்கா நினைக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ எப்படியாவது மல்லியை டிவோர்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக ரஞ்சிதா கல்யாணம் பண்ணின்றத கணவர் கூட நினச்சி பார்க்காத, நான் வாழ்கிறதே என் மகளுக்காக தான், அதுக்காக ஒருத்தி கழுத்தில் தாலியை கட்டிட்டா அவள் தான் என் பிள்ளைக்கு அம்மான்றது இந்த ஊருக்கே கோர்ட்டு மூலமாக தெரிஞ்சிருச்சு. அதனால் அவளை தவிர்த்து நான் வேறு யார் கழுத்துலேயும் தாலி கட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என் மகளே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அப்போ உன்னவே நினச்சிட்டு இருக்க அந்த ரஞ்சிதாவோட நிலைமை என்ன ஆகுது விஜய், நீ கொஞ்சமாவது நியாயமாக உன்னை ஃப்ராடுதனம் பண்ணி கல்யாணம் பண்ணவளை நீ பொண்டாட்டியோ ஏற்றுக்க போறியா, இல்லை உன்னவே நினச்சிட்டு இருக்க ரஞ்சிதாவை உன்னுடைய ஒய்ஃபை ஏற்றுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னுடைய வெண்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நான் என்னுடைய ஒய்ஃபை ஏற்றுக்கணும் தவிர மற்றபடி அவளுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள நான் துணி கூட நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சிதா மாமா உங்களுக்கு மேலே ஆசை இல்லையா, உங்களவே நம்பி நான் மனமேடை வரையும் வந்தேனே, நான் கல்யாணத்தை என் கழுத்தில் தாலியாருன்ட்டு கடைசியில் அதெல்லாம் மண்ணள்ளி போட்ட அந்த மல்லியை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ நான் எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும், இந்த போதும் ஒன்று அம்மா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் ராஜேஸ்வரி அம்மாவும் நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க, இருந்தாலும் இருங்க, கிளம்பி போகிறதானே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுறது, நானும் இந்த வீட்டை விட்டு போகவா, இல்லை உங்கள் கண்ணு முன்னாடியே தூக்கு போட்டு சாகவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஏன் ரஞ்சிதா இப்படியெல்லாம் பேசுகிறேன், நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணி தரேன், நான் அதுக்காக புரோக்கர் கையில் சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேட சொல்லி கிடைச்சா டக்குன்னு உனக்கு அந்த நல்ல மாப்பிள்ளையை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரது என்னுடைய கடமை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல போகிறாங்க. நீங்கள் இல்லாத வேறு யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், சன்னியாசியாவனை கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவெல்லாம் சன்னியாசியமாக இருக்கிறது தாங்க, அதனால் நம்ம எதுக்கு நம்மளுடைய விஜய் இவளுக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லுங்கள், அவனவே போட்டு தள்ளிட்டு மறுபடியும் எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்றது கண்டிப்பாக நிற்குவாங்க. வர எபிசோடில் எல்லாம் இது மாதிரி தான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பில் ஆனில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.